Good morning to all. Simplify everything. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது how to crack NEET exam first attempt without coaching center. அது எப்படி சார் பாசிபிள்? நிறைய பாசிபிள்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 2025ல NEET எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா? உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சா? ஜனவரியில ஓப்பன் ஆயிருச்சு. எப்போ லாஸ்ட் டேட்டு? மார்ச் மாதம் லாஸ்ட் டேட்டு. மார்ச்லையும் லாஸ்ட் வீக் வரைக்கும் எது என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எக்ஸாம் எப்போ நடக்கும்? மே 4. ஓகேவா? அப்புறம் நான் எத்தனை நாட்கள் இருக்கு? கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஆல்மோஸ்ட் ஓவர், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 months இருக்கு. இந்த 3 monthsல எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம நீட் எக்ஸாமை கோச்சிங் சென்டரே போகாம கிராக் பண்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போறேன்னா டீட்டெயிலாக சொல்ல போறேன். நான் சொல்லக்கூடியது எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஓகேவா? ஸோ நான் இப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா, இப்படி ஷெட்யூல் போட்டேன்னா, இப்படி பிளான் பண்ணேன்னா இந்த நீட் எக்ஸாமை நான் கோச்சிங் சென்டருக்கே போகாம அழகா என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா கிராக் பண்ண முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. இது பாசிபிளா சார்? ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஓகேவா? எப்பவும் சொல்றதுதான், தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன செய்யுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Now, how to crack NEET exam first attempt without coaching center. It's possible. அதுக்கு நான் ஃபாலோ பண்ண வேண்டியது, நான் உங்களுக்கு ஒரு 10 தாரக மந்திரம் சொல்றேன். இந்த மந்திரத்தை நீங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும் நெக்ஸ்ட் 3 months. அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் இட்ஸ் பாசிபிள். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், புக்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு புக்ஸ் தான் எனக்கு ரொம்ப நண்பர்களா இருக்கணும். நான் யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் புக்கு, நான் ஸ்டேட் போர்டா இருக்கலாம், இல்லைன்னா நான் சிபிஎஸ்சியா இருக்கலாம், இல்லை நான் ஐசிஎஸ்சியா கூட இருக்கலாம், இல்லை நான் ஐபியா கூட இருக்கலாம். நான் எதுவாக இருந்தாலுமே நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட் புக்கை ரொம்ப ஃப்ரெண்டாக என்ன செய்யணும்னு கேட்டினா பார்க்கணும். ஃப்ரெண்டாக பார்க்கணும் என்ன சார் அர்த்தம்? அது எந்நேரமும் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன் ப்ரிப்பரேஷன். என் மைண்ட் தாட்ஸ் ஃபுல்லாமே அந்த புக்ஸை சுற்றியே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். அதனால தான் புக்ஸ் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்ட், மேக் எ ஸ்டடி பிளான். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜியில் பாட்னி அண்ட் சுவாலஜி நான் ஸ்டடி ஷெட்யூல் போடணும். பிளான் இல்லாமல் படிக்கக்கூடாது. எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை டாபிக்ஸ் இருக்கு, அந்த ஒரு சாப்டரை நான் எத்தனை டாபிக்ஸாக டிவைட் பண்ணுறேன், நான் அதில் எப்படி நான் கொஷின்ஸ் டிவைட் பண்ணுறேன். ஸோ நான் இன்னைக்கு தேதியில் இன்னைக்கு ஒரு 2 hours நான் எதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத, நான் எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எதை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். ஓகேவா? எதில் எனக்கு டெப்த்தாக நல்லா ஆன்சர் தெரியும், எனக்கு எதில் நான் ரொம்ப கிளியராக இல்லை அப்படிங்கிறத அக்யூரேட்டாக பிளான் பண்ணி பிரித்து சொல்கிறதுக்கு யாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸசைஸ் சாப்டர் அப்படின்னா சாப்டர் 1 எடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிப்பேன், செகண்ட் கொஸ்டின் படிப்பேன், தேர்ட் கொஸ்டின் படிப்பேன்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா 10th lesson போவாங்க, திடீர்னு 6th lesson போவாங்க. ஸோ அவங்களுடைய இதில் எது கம்ப்ளீட்டாக இருக்குது, எது கம்ப்ளீட் ஆகலை, நம்ம எதில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற பிளானே இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது நீட் எக்ஸாமுக்கு செட்டே ஆகாது. ஸோ கட்டாயம் என்னது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மேக் எ ஸ்டடி பிளான். தேர்ட் ஒன், யூடியூப் ஏ ஹெல்ப்ஃபுல் டீச்சர். சார் நீங்கள் யூடியூப்ல வீடியோ போடுறதுக்காக நீங்கள் யூடியூப்பை பார்த்து படிக்கணும்னு சொல்கிறீங்களா சார்? அப்படி கிடையாதுப்பா. நீங்கள் கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோச்சிங் சென்டரில் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அதை விட அதிகமாகவே நம்ம யூடியூப்லேயே எல்லாமே லேர்ன் பண்ணிடலாம். உனக்கு தேவையான, ஆக்சுவலாக யூடியூப் இஸ் எ சர்ச் இன்ஜின். இன்னைக்கு தான் அது என்டர்டைன்மெண்ட் தான் இருக்கே ஒழிய, ஆனால் யூடியூப்ல நீங்கள் தேடி சர்ச் பண்ணி கிடைக்காத விஷயங்களே கிடையாது. நான் இப்போ நீட் எக்ஸாமுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீட் எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது, எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணியே கம்ப்ளீட்டாக நம்ம என்ன செய்யலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டினுக்கான சொல்யூஷன் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப்ல இருக்குது. அதனால தான் நான் சார் அழகா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவேன், யூடியூப் ஏ ஹெல்ப்ஃபுல் டீச்சர். அந்த டீச்சருக்கு ஈக்குவலாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் இன்னைக்கு தேதிக்கு ஆன்லைன் யூஸ் பண்ணாமல், இல்லைன்னா நான் சோசியல் மீடியாவில் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன செய்யணும்னா ரொம்ப கிளியராக இருக்கணும். கட்டாயம் நான் என்ன செய்யணுங்கன்னா யூடியூப்பை ஒரு பெஸ்ட் டீச்சராக நான் என்ன செய்யணும்னு கேட்டேன்னா யூஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், ஃபோர்த் ஒன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்.
ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னா என்ன சார்? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கப்பா. நிறைய குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவாங்களா சார்? பர்ஃபெக்ட்னா என்ன சார்? பர்ஃபெக்ட் மீன்ஸ் இந்த டயத்துக்குள்ளே இந்த ஷெட்யூலில் நான் இதை முடிக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன்னா கட்டாயம் அந்த டயத்துக்குள்ளே நான் முடிச்சேன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கேன்னு அர்த்தம். ஆக்சுவலாக நான் ஷெட்யூலில் போகிற நேரம் 1 hour இல்லை 2 hours போடுவேன். அந்த சாப்டருக்கு அந்த டாப்பிக்கு நான் ஒரு 1 hour இல்லை 2 hours போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 hours நினைக்கிறேன், அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ளே நான் முடிச்சேன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக முடிக்கேன்னு அர்த்தம். சார் இது எபிலிட்டி சம்மந்தப்பட்டது இல்லை சார். இல்லைப்பா, நீ ப்ராக்டிஸ் பண்ணுறனால நீ நீட்டுக்கு எலிஜிபிள் ஆகணும்னு நினச்சிட்டனாலே அந்த டயத்துக்குள்ளே முடிச்சா மட்டுமே நீ பர்ஃபெக்ட். அப்புறம் என்ன? ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதில் சின்ன லேக்கிங் கூட இருக்கக்கூடாது. நோ எக்ஸ்கியூஸ். எக்காரணத்தை கொண்டு எந்த விஷயத்துக்கும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா அதில் எக்ஸ்கியூஸே என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா சொல்லிடவே கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும்னா 6 o'clock நான் ஸ்டடியில் உட்காருவேன். ரொம்ப கரெக்டாக நான் 6 o'clock என்ன செஞ்சிருவேன்? ஸ்டடியில் உட்காந்துருவேன். 7 o'clock கம்ப்ளீட் பண்ணுவேன். 7 o'clock கட்டாயம் நான் அதை என்ன செய்வேன்னா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கு இன்பிட்வீன்ல எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன்னா அதுக்கு என்ன செய்யணும் இடம் கொடுக்கவே மாட்டேன். என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் என்னுடைய டியூட்டியை நான் முடிச்சுட்டு தான் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கையே போவேன். அதனால தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப பெர்ஃபெக்டாக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கட்டாயம் என்ன செய்யலாம்னா சக்ஸஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் 5th one, ஆஸ்க் யுவர் ரியல் லைஃப் டீச்சர்ஸ். அது என்ன சார் ரியல் லைஃப் டீச்சர்ஸ்? இப்போ தான் சார் சொன்னேன், யூடியூப்பும் உனக்கு ஒரு டீச்சர் தான். ஆனால் யூடியூப்பு கிளியர் பண்ண முடியாத நிறைய டவுட்ஸை என்னுடைய ரியல் லைஃப் டீச்சர்ஸ், என்னுடைய மென்டார்ஸ் எனக்கு சப்போர்ட்டடாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, சில வேர்ட்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகும். அது எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் எனக்கு வந்து என்ன செய்யணும்னு கேட்டினா கிளியர் ஆகும். என்னதான் யூடியூப்ல நான் இதில் பார்த்தாலுமே அதை வந்து என்னுடைய ரியல் லைஃப் டீச்சர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐ கான்டாக்டோட என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எப்படின்னு கேட்டினா ரியல் லைஃப் டீச்சர்ஸ்னுடைய வேல்யூ தெரியாமல் இருக்காங்களோ அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ரியல் லைஃப் டீச்சர்ஸை யூஸ் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப சப்போர்ட்டடாக இருப்பாங்க, ரொம்ப எமோஷ்னலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பை ஹார்ட்லேருந்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சொல்லி தருவாங்க. அது உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 6th one, ஆன்லைன் ஸ்டடி குரூப்ஸ். அது என்ன சார் ஆன்லைன் ஸ்டடி குரூப்ஸ்? நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த கொஸ்டினை டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. அப்புறம் என்ன, நான் யார் கூடயாவது டிஸ்கஸ் பண்ணி இந்த கொஸ்டினை எப்படியெல்லாம் கேட்பாங்க, இல்லை நான் டிஸ்கஸ் பண்ணுற நேரம் தான் எனக்கு என்னன்னு கேட்டினா இப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாங்கிற ஒரு ஐடியாவே யாருக்கு கிடைக்கும். ஏன்னா நான் வந்து எப்படின்னா ஒரு ரூம்குள்ள உட்காந்து படிச்சுட்டே இருப்பேன், நானே படிச்சுக்கிட்டு இருப்பேன், எனக்கு தெரிஞ்சதை படிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் ஆனால் கொஸ்டின் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், அது எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லா கொஸ்டின்ஸையுமே எனக்கு அனலைசிஸ் பண்ண தெரியணும். அதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டினா ஆன்லைன் குரூப் ஸ்டடி. அது என்ன சார் ஆன்லைன் குரூப் ஸ்டடி? எப்போ நீங்கள் எப்போவுமே எப்படின்னு கேட்டால் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் டீமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணால் அதோடைய வேல்யூ. ஆனால் நம்ம பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும், அதனுடைய வேல்யூ என்ன செஞ்சோன்னா போயிடும். அதனால தான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் என்னது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் ஸ்டடியை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அதோட வேல்யூ, அதை அனலைசிஸ் பண்ணுறதுனால தான் அந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறீங்கிறது உங்களுக்கே என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறது ஆன்லைன் குரூப் ஸ்டடியோட ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டேக் ப்ராக்டிஸ் டெஸ்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம என்ன செய்வாங்கன்னா படிப்பாங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதுக்கு அப்ளை பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ நீட் எக்ஸாம்னு சொல்லி சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா டேக் ப்ராக்டிஸ் டெஸ்ட். அது என்ன சார் டெஸ்ட்டு? நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியல டெஸ்ட்டுக்கும் எக்ஸாமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு. டெஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நானே என்ன ட்ரையல் பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் டெஸ்ட்டு. எக்ஸாமுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன இன்னொருத்தங்க வந்து செக் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டால் எக்ஸாம். ஸோ நான் என்ன செய்யணும்னு கேட்டால் என்னை எத்தனை தடவைனாலும் நான் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நான் எத்தனை தடவைனாலும் என்கிட்ட நான் தப்பு பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் மற்றவங்ககிட்ட நான் எழுதுற நேரம் என்ன செய்யக்கூடாதுன்னா தப்பு வரக்கூடாது. அப்புறம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நிறைய டெஸ்ட்டு வச்சு நானே என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு டெஸ்ட்டு 2 டெஸ்ட்லாம் கிடையாது. யூனிட் டெஸ்ட் மாதிரி எழுதக்கூடாது, சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதக்கூடாது, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுன்னு எல்லா டைப்லையுமே நான் என்ன செய்யணும் கேட்டால் டெஸ்ட். எத்தனை எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எத்தனை இது நான் நெட்டில் எவ்வளோ சர்ச் பண்ணி எத்தனை கொஸ்டின் கிடைக்கும் அத்தனையும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் எழுதி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும்.
ஃபர்ஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி பார்க்கணும். ப்ரிப்பேர் பண்ணணும், அட்டன் பண்ணி பார்க்கணும். வெறும் ப்ரிப்பரேஷன் மட்டுமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்காது. டெஸ்ட் பண்ணத்தான் அதில் உங்களுடைய எரர் ஃபுல்லாக யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ டெஸ்ட் எழுதாமல் டைரெக்டாக போய் நீட் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது சக்ஸஸ் பாசிபிளே கிடையாது. ஸோ நிறைய டெஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட், ஸ்டே ஹெல்த்தி. அதான சார் ஸ்டே ஹெல்த்தி? ஆமாப்பா, நான் எவ்வளோதான் நான் ஒர்க் பண்ணாலும் நான் பெரிய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு என்னது தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஹெல்த்து தேவை. மேக்ஸிமம் ஹவர்ஸ் உட்காந்து படிப்பாங்க. ரொம்ப நேரம் உட்காந்தே படிக்காதீங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து படி, கொஞ்ச நேரம் நடந்துக்கிட்டு படி, கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டே படி, சரி உட்காந்து படி. சைக்கிளிக்காக இதை என்ன செஞ்சுக்கிட்டே இருங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்ட் டயத்துக்கு என்ன செய்யுங்கன்னா சாப்பிடுங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையாது, கரெக்ட் டயத்துக்கு என்ன செய்யணும் தூங்குங்க. நான் சாப்பிடக்கூடியது ஹைலி ஹெல்த்தியான ஃபுட்டாக என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இருக்கணும். நிறைய இளநீ சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறதுனால என்னுடைய பாடி டெம்பரேச்சர் என்ன செய்யணும் சேஞ்ச் ஆகும். பைக்கில் போகிற நேரம் பார்த்துக்கோங்க. காய்ச்சல் வராமல் பார்த்துக்கோங்க. சின்ன ஃப்ராக்சர் கூட என்ன செய்யக்கூடாதுன்னா வந்துடக்கூடாது. சின்னதாக ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா கூட ஒரு 3 days 4 days என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய நாலேஜ் ரொம்ப முக்கியங்கிறத மாதிரியே என்னது தேவைன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து எனக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா தேவை. அதனால தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்லிட முடியாத ஒரு வேர்டு ஸ்டே ஹெல்த்தி. ஆனால் ரொம்ப கஷ்டம் அது. நான் எங்கேயுமே வெளியே போகாமல் இருக்க முடியுமா, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணாமல் இருக்க முடியுமா சார்? எதையுமே நீ செய்யாமல் ஒரு 3 months வந்து ஃபுல் இன் ஃபுல் ப்ரிப்ரேஷனில் மட்டுமே உன்னுடைய ஹெல்த்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும்னா சக்ஸஸ் கொடுக்க முடியும். ஸோ ஸ்டே ஹெல்த்தி. ரிலாக்ஸேஷன் இஸ் கீ. அது என்ன சார் ரிலாக்ஸேஷன் இஸ் கீ? ஆமாப்பா, நான் தான் முதல்லேருந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 12 hours படிப்பாங்க, 14 hours படிப்பாங்கன்னு சொல்லி கண்டினியூஸாக 14 hours படிக்காதீங்க. இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள், நிறைய குழந்தைகள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன்லாம் என்ன ஒன்று கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிறத விட மென்டலி டயர்ட் ஆயிடுவேன். மென்டலி டயர்டானா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபிசிக்ஸ்லேயே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிரியேட் ஆகணும். அந்த ஐடியா கிரியேட் ஆகணும்னா உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். என் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மைண்டு எவ்வளோக்கு எவ்வளோ நான் ரிலாக்ஸ் பண்ணுறனோ, நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, இந்த ரிலாக்ஸ் பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற நேரமே என் மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை அப்ரோச் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணும். என்னன்னு கேட்டேன்னா அந்த 10 minutes ரிலாக்ஸேஷனே எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணும். அப்புறம் என்ன அர்த்தம்னா படிங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி படிங்க. கண்டினியூஸாக படிக்காதீங்க. உங்களுடைய பிரெயினை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க, ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் என்ன சொன்னால் ரிலாக்ஸேஷன் இஸ் கீ. நெக்ஸ்ட், லாஸ்ட் அண்ட் ஃபைனல், உங்களை பற்றி பிலீவ் இன் யுவர் செல்ஃப். முதல்ல மற்றவங்க உங்களை நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களால் நம்புங்க. கட்டாயம் உங்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா நீட் எக்ஸாமை கோச்சிங் சென்டரே போகாமல் வித்தின் 3 months கிராக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு மற்றவங்க நம்புறதை விட முதல்ல நீங்கள் உங்களை நம்புங்க. பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஜெக்ட் ரிலேட்டட் நான் டிஸ்கஸ் பண்ணலை. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஈஸியாகும். இல்லைன்னா சப்ஜெக்ட் ஈஸியாகாது. எவ்வளோதான் நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் சரி, எவ்வளோதான் ஹெல்த்தியான பர்சனாக இருந்தாலுமே சரி, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கட்டாயம் பிளான் இருக்கணும். கட்டாயம் ஒரு நல்ல ஹெல்த் இருக்கணும். கட்டாயம் நான் ஆன்லைனில் நான் என்ன செய்யணும் ப்ரிப்பேர் பண்ணணும். கட்டாயம் நான் யூடியூப்பை சர்ச் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாத்தையுமே விட என்ன நான் நம்பி தான் ஆகணும். ஷெட்யூல் போட்டு தான் ஆகணும். அப்புறம் என்ன நான் ரிலாக்ஸ் பண்ணி தான் படிச்சு ஆகணும். இப்படி நான் எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்றதுனுடையது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு அந்த சப்ஜெக்டை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இத்தனை பாயிண்ட்ஸையும் நான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன சொன்னேன், ஒரு விஷயத்தை நான் செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த விஷயத்தை நான் ரொம்ப கரெக்டாக செய்யறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.